வணக்கம் ராஜேஸ்வரி. மயிலாடுதுறை நகரில் சூரியநாடு செல்வங்குளம் பகுதியில் கடந்த 2ஆம் தேதி இரவு சிறுத்தை ஒன்று நடமாடிய வீடியோ காட்சிகள் வெளியானது. சிறுத்தை நடமாட்டத்தை உறுதிப்படுத்திய வனத்துறையினர், காவல்துறையினர், தீயணைப்புத்துறையினர் இணைந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். சிறுத்தை பிடிபடாத நிலையில் சிறுத்தை ஆரோக்கியநாதபுரம் கருவேலங்காடு பகுதிக்கு இடம்பெயர்ந்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து சிறுத்தையை பிடிப்பதற்கு ஆனமலை புலிகள் காப்பகத்தில் இருந்து வன காவலர்கள் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் 16 தானியங்கி கேமராக்கள், மதுரையிலிருந்து சிறுத்தையை பிடிக்க 3 கூண்டுகள் வரவழைக்கப்பட்டு சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணிக்கவும் சிறுத்தையை பிடிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. கருவேலங்காட்டில் பொருத்தப்பட்ட தானியங்கி கேமரா மற்றும் கூண்டுகளில் சிறுத்தை காண சிக்கவில்லை. சிறுத்தை எங்கிருக்கிறது என்பது புலன்படாத நிலையில் 3ஆம் நாளான நேற்று சித்தர்காடு பகுதியில் ஆடு ஒன்று கழுத்து குதறிய நிலையில் இறந்து கிடந்தது. ஆடு கொல்லப்பட்டிருந்த தன்மையை ஆராய்ந்த வனத்துறையினர் ஆட்டை சிறுத்தை கொண்டிருக்க 70% வாய்ப்புள்ளதாகவும் கால் தடங்கள் இல்லாததால் உறுதியாக சொல்ல முடியாது, பிரேத பரிசோதனைக்கு அறிக்கையில் தெரிய வரும் என்று தெரிவித்தனர். தொடர்ந்து ஆரோக்கியநாதபுரம் கருவேலங்காடு பகுதியில் நேற்று இரவு 3 கூண்டுகள் அமைக்கப்பட்டு சிறுத்தை கண்காணிக்கப்பட்டது. அதில் சிறுத்தை சிக்கவில்லை. நடமாட்டத்தை கண்காணிக்கவும் சிறுத்தையை பிடிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு தொடர்ந்து வருகிறது. கருவேலங்காட்டில் பொருத்தப்பட்ட தானியங்கி கேமரா மற்றும் கூண்டுகளில் சிறுத்தை சிக்கவில்லை என்பது வனத்துறையினர் அறிவித்தனர். சிறுத்தை எங்கிருக்கிறது என்பது புலன்படாத நிலையில் 3ஆம் நாளான நேற்று சித்தர்காடு பகுதியில் ஆடு ஒன்று கழுத்து குதிரிய நிலையில் இறந்து கிடந்ததை ஆராய்ச்சி செய்ததில் ஆடு இறந்திருக்கலாம், சிறுத்தை கழுத்து குதிரை இறந்திருக்கலாம், ஆனால் கால் தடங்கள் எதுவும் சிக்கவில்லை. அதனால பிரேத பரிசோதனைக்கு பிறகு சில அறிக்கைக்கு பிறகுதான் நாங்கள் வெளியிடுவோம் என்று கூறப்படுகிறது. அதனை நேற்று வனத்துறையினர் காத்துக் கொண்டிருந்த நிலையில் இன்று அதிகாலை மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் உள்ள கூட்ஸ் பிளாட்பாரத்தில் ஆடு ஒன்று அடித்து சிறுத்தை தின்றதாக பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் வனத்துறையினர் ஆய்வு செய்தனர். கொல்லப்பட்ட ஆட்டின் தலை மற்றும் முன்னங்கால்கள் மற்றும் எஞ்சியுள்ள நிலையில் அவற்றை வனத்துறையினர் மற்றும் போலீசார் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகின்றனர். இப்பகுதியில் ஆடுகள், நாய்கள் கடித்து குதறி கொள்ளும் என்றும் கூறப்படுகிறது. ஆட்டின் தலை மற்றும் முன்னங்கால்கள் கைப்பற்றப்பட்டது. முதுமலை புலிகள் காப்பகத்தில் இருந்து சிறுத்தையை கண்காணிக்க அதனை திறமையாக பிடிக்கும் பணியில் உள்ள பொம்மன், காளான் ஆகிய இறந்த ஆட்டை ஆய்வு செய்தனர். சிறுத்தை வந்து சென்றதற்கான தடயங்கள் இல்லாததால் சிறுத்தை தான் கொன்றது என்பது உறுதிப்படுத்த இயலாது என்று வனத்துறையினர் கூறினர். ஆட்டை உடற்பூர்வ ஆய்வுக்கு செய்வதற்கு எடுத்து சென்றனர். நாய் கடித்துக் கொண்டிருக்க வாய்ப்புள்ளதாகவும் தடயங்கள் எதுவும் இல்லாததால் சிறுத்தை தான் அடித்துக் கொண்டது என்பதை வனத்துறையினர் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. ராஜேஸ்வரி.